ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து ஈடிய நீட்டு நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தி வந்திருப்பதற்காய் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பலத்த ஒரு வார்த்தை தான் இதை நாம் கேட்டிருந்தாலும் இதிலிருந்து சில சாரம்சங்கள் இன்றைக்கு தேவன் பரிசுத்தாவியானவர் அதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்கு இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சபையில் எப்படி இருக்கிறது, ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், ஜனங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உள்ள உறவு என்ன, கடவுளுக்கும் ஜனங்களுக்கு உள்ள உறவு என்ன, இன்னைக்கு எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை, ஏன் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை, என்ன காரணத்தினால் இன்றைக்கு நாம் மேலும் மேலும் தோத்து கொண்டிருக்கிறோம், இதைதான் இன்றைக்கு ஜெயிப்பதற்குண்டான காரியத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நாம் கடைசி காலங்களிலே வந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பிறக்கிற ஆண்டில் ஒரு வெற்றியை காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இங்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 454-55வது பக்கத்தில் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது, எலியாவின் அருகிலே வந்தபோது, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை, உடைந்து போய் கிடக்கிற, தகர்க்கப்பட்டு போய் கிடக்கிற, பிரிந்து போய் கிடக்கிற தேவ ஜனமே கொஞ்சம் கவனிங்க, வேடிக்கை பார்க்காத, கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். உடைந்து போனது பலிபீடத்தை, செப்பனிடப்பட முடியாத, நொறுங்கப்பட்டு பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்கள், சபைக்கும் ஜனத்துக்கும் ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் பிரிவினை, ஊழியக்காரோடு ஒரு பிரிவினை, சபையில் உள்ள மக்களோடு ஒரு பிரிவினை, தேவனுக்கும் நமக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பிரிவினை, பாவத்தினால் பிரிந்து போய் கிடக்கிற பலிபீடமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து கேள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீ கேட்பாயானால், உன் பலிபீடம் செப்பனிடப்படுமானால், உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும். இங்கு சொல்லப்படுகிறது, எலிஷா சகல ஜனங்களையும் கூப்பிட்டு, அதற்கு முன்பு பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் காலையிலிருந்து மாலை வரையிலும் இவர்கள் எல்லாம் பலி செலுத்துவதற்கு அக்கினி இறங்க வேண்டும் என்று சொல்லி அங்கு கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் முடிந்து நடக்க முடியாமல் போனதற்கு பிறகுதான் எலியா என்ன செய்கிறான், பிரிந்து போய் கிடக்கிற ஜனங்களை, பாவத்தில் கிடக்கிற ஜனங்களை, சபையை விட்டு விலகி போயிருக்கிற ஜனங்களை, தேவனுக்கும் தனக்கு உள்ள உறவு இல்லாதபடி கிடக்கிற ஜனங்களை, எல்லா ஜனங்களையும், பாகாலுக்கு பின்னால் போன ஜனங்கள், உலக பாவத்துக்கு போன ஜனங்கள், உலக காரியத்திலே கிடக்கிற ஜனங்களை, எல்லா ஜனங்களையும் பார்த்து எலியா சொல்லுகிற ஒரு வார்த்தை, சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். என் கிட்டே வாருங்கள், என் அருகிலே வாருங்கள். அங்கு கடந்து வந்தவுடனே அவன் கிட்டே ஜனங்கள் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு பலிபீடமாய் இருக்கிறீர்கள். தகர்க்கப்பட்டு கிடக்கிறீர்கள், உலக காரியத்திலே தகர்க்கப்பட்டு கிடக்கிறீர்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறீர்கள், பலி செலுத்தாமல் இருக்கிறீர்கள். யாருதோ ஊழியம், யாருதோ சபை, எனக்கு என்ன என்று சொல்லி சுயநலத்திலே உங்கள் சுயத்தை பார்த்து பிரிந்து போய் கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். உங்கள் பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள் பிரிந்து போய் கிடக்கிறார்கள், பாவத்தில் கிடக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போய் கிடக்கிற ஜனங்களே, என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையை தேடி நீங்கள் ஓடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரரை தேடி ஓடுங்கள். உங்களை கண்டித்து உணர்த்தி உங்கள் பாவத்தில் கிடக்கிறேன் என்று சொல்லி சுட்டி காண்பித்தது நிமித்தம் திருச்சபை விட்டு வெளியே ஓடி இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, மீண்டும் உன் திருச்சபைக்கு ஓடிவா. உன் தகப்பன் உன்னை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
இந்த 2021 தப்பிக்க வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் எல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். மீண்டும் நீங்கள் தகர்ந்து போய் கிடக்கிறீர்கள், ஆவியிலே தகர்ந்து போய் கிடக்கிறீர்கள், உண்மை இல்லாமல் கிடக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் கிடக்கிறீர்கள், கர்த்தருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் கிடக்கிறீர்கள். குடும்பத்திலே சமாதானம் இழந்து, குடும்பத்திலே நிம்மதி இழந்து, கையின் பிரயாசத்தில் மருத்துவமனையிலையும் தேவையில்லை அநியாய வட்டிகளுக்கும் தேவையில்லாத காரியத்துக்கும் கட்டி இதெல்லாம் அழிந்து 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 என்ன சம்பாதித்தாலும் மேன்மை காணாமல் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு உங்கள் பலிபீடத்தை கட்டுவதற்கு தேவன் எலியாவை கொண்டு அழைத்தது போல இன்றைக்கு திருசபையே உங்களை உங்கள் ஊழியக்காரர் மூலமாக அழைக்கிறார். தேவன் உங்கள் பலிபீடம் கட்டப்பட வேண்டும். சிதறப்பட்டது. இந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு 12 கற்கள் வைக்கப்பட்டது. இந்த 12 கற்கள் 12 கோத்திரத்தை குறிக்கிறது. 12 கோத்திரங்கள் இரண்டாக பிரிந்தது. என் சகோதரனை சகோதரியே, உனக்கும் உன் சபைக்கும் என்ன பங்கு இருக்கிறது? நீ ஏதோ வந்துவிட்டு கை தட்டி விட்டு பாடிவிட்டு போவது பார்வையாளர் கூட்டத்தில் இருக்கிறீரா? இல்லை எனது சபை, எனது ஊழியம், எனது மக்கள் என்று சொல்லி கர்த்தருக்காக உண்மை உத்தமத்தோடு வைராக்கியமாய் வாழுகிற கூட்டத்தில் இருக்கிறாயா? இன்னைக்கு 2 வித கூட்டங்களாய் பிரிந்து கிடக்கிறது திருசபை. இன்னைக்கு தேசம் எங்கும் இப்படி பிரிந்து போய் கிடக்கிறதுனால தான் இன்றைக்கு சபையில் அற்புதங்கள் இல்லை, குடும்பங்களில் அற்புதம் இல்லை. ஏன்? மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் உன் சரீரத்திற்கு வியாதி சுகமாக்குவதற்கு லேசான காரியம் ஐயா. மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குவது லேசான காரியம். உன் சரீரத்திற்கு வியாதியை தூக்கி போடுவது லேசான காரியம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பார். 12 கற்களை வைத்து பலிபீடத்தை அங்கு எலியா கட்டுகிறான். இந்த 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக சாலோமோனின் மகன் காலத்திலே இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் 10 கோத்திரத்தார்களாய் ஒருவர் பிரிந்து போனார்கள். மீண்டும் 2 கோத்திரம் தானா அது ஒரு பக்கம் பிரிந்து போனது. இந்த 2 கோத்திரத்தில் யூதா என்றும் பிரிந்து போய் மக்கள் எல்லாம் பிரிந்து போய் கிடந்தார்கள். 12 கோத்திரங்கள் பிரிந்து கிடந்தது. சபையே, என் ஜனமே, உனக்கும் உன் சபைக்கும் என்ன பங்கு இருக்கிறது? நீ பிரிந்து போய் கிடக்கிறாய். யோசித்து பார். உனக்கும் உன் கடவுளுக்குள்ள உறவிலே பிரிந்து போய் கிடக்கிறாய். ஆராதனைக்கு வருவதிலே நீ நேரம் காலங்கள் தாமதிக்கிறாய். நீ பிரிந்து போய் கிடக்கிறாய். யோசித்து பார். உபவாச ஜெபம் என்று சொன்னால் உபவாச ஜெபத்திலே பங்கு பெறாமல் உன் சுயத்துக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபித்து விட்டு வராமல் போகிறே உன் சுயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாயே, பிரிந்து போய் கிடக்கிறாய். என் பலிபீடமே, உன்னில் அக்கினி இல்லை, உன்னிலே அற்புதங்கள் நடக்கவில்லை, உன் கூடாரத்தில் அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் நடக்கவில்லை, விடுதலை காண முடியவில்லை என்று சொன்னால் நீ 12 கோத்திரத்தை பிரிந்து போனது போல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பிரிந்து கிடக்கிறீர்கள். இன்னைக்கு சப்பனிடப்பட வேண்டும், சப்பனிடப்பட வேண்டும். என் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆனால் சேர்ந்து வாழப்படும் பொழுது, சபையோடு சேர்ந்து இணைந்து வாழப்படும் பொழுது, தேவனோடு சேர்ந்து வாழப்படும் பொழுது, ஊழியக்காரோடு இணைந்து வாழப்படும் பொழுது, நாம இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால் வெற்றி காண முடியும், வெற்றி காண முடியும். தனி நீ என்னாலும் செய். 1000 பேத்துக்கு சோத்தாக்கி போடு, 1,00,000 பேத்துக்கு சொன்னி ட்ரெஸ் எடுத்து கொடு, அது உன்னை காப்பாத்தாது. ஆனால் நீ கூடி இணைந்து ஜெபிக்கிற வரையில் நீ வெற்றி காண முடியாது. நீ கோடியை சம்பாதித்தாலும் சரி, ஆனால் என் தேவனுக்கு நீ உண்மை இல்லாமல், உன் பலிபீடத்தில் அக்கினி எரியாமல், நீ கொழுந்து விட்டு எரியாமல், தேவனுக்கு உண்மை இல்லாமல் எத்தனை கோடியை சம்பாதித்தாலும் 1 கோடி உன்னை காப்பாத்தாது. உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. என் அன்பு சகோதர சகோதரியே, பிரிந்து போய் கிடக்கிற பலிபீடமே, பிரிந்து போய் இருக்கிற குடும்பமே, முதலாவது தேவனோடு ஐக்கியமாகுங்கள். உங்களை செப்பனிடப்பட வேண்டும். உங்கள் பலிபீடத்தில் தான் அற்புதத்தை காண முடியும். உங்கள் குடும்பத்திலே தான் அற்புதத்தை காண முடியும். உங்கள் கூடாரத்தில் தான் அற்புதம் காண முடியும். இன்றைக்கு சபைகளிலே அற்புதங்கள் குறைவு. இன்றைக்கு ஊழியக்காரர்கள், இன்னைக்கு விசுவாச குடும்பத்திலே அற்புதங்கள் குறைவு. ஊழியக்காரர்கள் என்ன பிரயாசங்கள் எடுத்து பிரயாசப்பட்டாலும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதபடி போகிற என் சகோதரே சகோதரி, இன்றைக்கு நீ மனம் திரும்பு. இதற்கு நீ எதிர்த்து நிற்பாய் என்று சொன்னால் வருகிற அழிவுக்கு நீதான் சுமக்க வேண்டும். வருகிற அழிவை நீங்கள் தான் சுமக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். என் இயேசு சொல்லுகிறார், எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்து திருசபையை ஒன்றுபடு,
என் ஜனமே ஒன்றுபடு. தகர்ந்து போய் இருக்கிற பலிபீடங்கள் எல்லாம் இன்றைக்கு செப்பனிடப்பட வேண்டும். நீ இன்றைக்கு தகர்ந்து போயிருக்கிற பலிபீடங்கள் செப்பனிடப்படுமானால் 2021 அற்புதங்களை காண முடியும். இயேசுவா சொல்லுகிறான், இன்றைக்கு பரிசுத்தம், நாளை உங்கள் மத்தியில் அற்புதங்கள் நடக்கும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு சபையை சொல்லுகிறார். இன்றைக்கு நீ ஒருமனப்பட்டு சபையோடு இணைந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது எல்லாம் தூக்கி எறிந்து அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தருக்கு நீ தூபமாய் நறுமணமாய் தூபம் செலுத்துகிற ஒரு பலிபீடமாய் மாறு. கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயத்தை செய்வார். 12 கோத்திரத்தை இணைப்பதுதான் அதன் அடையாளமாக தான் 12 கற்களை வைத்து கட்டப்பட்டது. இன்னைக்கு திருச்சபையில சபை விட்டு போயிருக்கிற, பின்வாங்கி போயிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, மீண்டும் திருச்சபையை தேடி ஓடிவா. மீண்டும் சபையில இணைந்து கொள். நீ தனித்து நின்று எதையும் சாதிக்க முடியாது. இணைந்து வந்து பார். கர்த்தர் உன் பலிபீடத்தில் அற்புதங்களை நடத்துவார். உன் கூடாரத்தில் அதிசயங்களை நடக்கும். விடுதலை காண முடியும். உன் சரீரத்தில் சுகத்தை காண முடியும். நீ ஆசீர்வாதமாய் மேன்மையை காண முடியும். இப்படி ஒன்று சேர்ந்தது நிமித்தம் 2 ராஜாக்கள் ஜெயிக்கிறார்கள். இந்த பகுதியிலே விரல்களை வைத்துக் கொண்டு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். இந்த பகுதியில் அப்படியே கரங்களை வைத்துக் கொண்டு திருப்புங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் இங்கு 3வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே இங்கு சொல்லப்படுது, யோரோம் ராஜாவும் யூதா ராஜாவாக யோசபாத்தும் ஒன்று சேர்கிறார்கள். இருவரும் ஒன்று சேருகிறார்கள். இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற கூட்டங்கள். மோவாபின் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக களங்கம் பண்ணுகிறான். ஆகாப் இறந்த பிற்பாடு மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக களங்கம் பண்ணப்படும் பொழுது இவன் இஸ்ரவேல் யோரோம் ராஜாவும் யோசபத் ராஜாவும் இருவரும் ஒன்று சேர்வதற்கு உடனே ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார்கள். அங்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தப்படும் பொழுது இவன் அனுப்புகிறான். அனுப்பி அங்கு பேசப்படுகிற ஒரு வார்த்தை, மோவாபின் ராஜா 7ஆம் வசனத்தை வாசிங்க. 3:7 வாசிங்க. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா? பாருங்க, யூதா ராஜா அழகா என்ன சொல்றான், மோவாபியரோடு யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டளிப்பதற்கு அவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. 2 ராஜாக்கள் ஒன்று சேர்றாங்க. ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு 2 ராஜாக்கள் ஒன்று சேர்றாங்க. இன்னைக்கு ஊழியக்காரனும் விசுவாசிகள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு சபையோடு ஒன்று சேர்ந்தினா தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உக்காந்துட்டு நீ கடைசி வரை அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். என்கிட்ட நான் பணம் வாங்கிட்டேன், நான் நகை செய்கிறேன்னா, வீடு கட்டுறேன், கட்டுவேன். ஆனால் பின்னாடி ஒரு நாளைக்கு அது இல்லாமல் போயிடும். அது எங்கேயாச்சும் கொண்டு போயிடும். ஏன்னா ஜெபத்தில் உறுதியாய் நிற்கப்பட வேண்டும். கர்த்தர் பாதுகாக்காமல் இந்த 2020 எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பணம் படைத்தவன், பலம் படைத்தவன் எல்லாம் இன்றைக்கு இருக்குமிடம் இல்லாமல் போய்விட்டான். பணத்தை நம்பினவன், படையை நம்பினவன் இல்லாமல் போய்விட்டான். ஆனால் இயேசுவை நம்பினவன் எல்லாம் இன்றைக்கு வரை உயிரோடு இருக்கிறான். 2 ராஜாக்கள் ஒன்று சேர்றாங்க. கேட்டு அனுப்பினான். அவன் நான் வருகிறேன் சொல்றான் பாருங்க, நான் வருகிறேன். யோரோம் ராஜாவும் யூதா ராஜாவும் யோசபாத் ராஜாவும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் வருகிறேன், நான் தான் நீர். என்ன சொல்றாரு இவரு? நான் தான் நீர். வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களே. நான் தான் நீர், நான் தான் நீர். நீ என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். ஐக்கியம் எப்படி ஏற்படுது பாருங்க. இருவரும் ஒரு மனதோடு நம்ம ஒன்று இணையாமல், என் சபையே நீங்கள் இணையாமல் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. இவங்க இருவரும் இணைஞ்சாங்க. இணைஞ்சு ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்பொழுது யோசபாத் நம்ம இடத்துல கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி யாரா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறானா? 2 பேரும் இணைஞ்சு எங்க போய் ஆலோசனை கேட்கறாங்க? யோசபாத் சொல்றான். 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இவங்க எல்லாம் சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்த உடனே யோசபாத் என்ன சொல்றான்? அப்பொழுது யோசபாத் நம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கு இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஷாபாத்தின் குமாரனாக எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழி சொல்றான். ஐயா, அங்க தீர்க்கதரிசி இருக்கிறான், இங்க எல்லாம் இருக்கிறாங்க.
நமக்கு பதில் சொல்றதுக்கு, கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்வதற்கு, என் அன்பு தேவ ஜனமே, ஏன் இன்றைக்கு சபை ஒன்று கூட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். இணைந்து ஜெபிக்கப்படும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். என்ன காரியத்துக்கு? அங்க எல்லாம் 7 நாள் சுற்றி வருகிறார்கள். சுற்றி வரும் பொழுது தண்ணீர் கிடையாது, தாகத்தில் வறண்டு போகிறார்கள், மடிந்து போய்விடுவோம், செத்து போய்விடுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கப்படும் பொழுது, ஐயோ நம்ம தெரியாத தனமா யுத்தத்துக்கு வந்து விட்டோமா, எப்படி இந்த ஜனங்களிலிருந்து நம்ம இருக்கிறதையாவது காப்பாற்ற முடியும் என்று சொல்லி வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கும் பொழுது இருவரும் இணைந்து போய் அங்கு தேவ மனிதனிடத்திலே விசாரிக்கிறார்கள். அங்கு விசாரித்தவுடன் அவர் சொல்றார் பாருங்க, 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், எலியா என்ன செய்யறாரு? எலிஷா சொல்றாரு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், எங்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கு எங்கு வாய்க்கால்கள் வெட்டுங்கள். ஐயா, அங்க குடிக்க தண்ணி இல்ல, மழையே இல்ல, இங்க ஆடு மாடு ஜீவராசி எல்லாம் சாகர நிலைமையில் இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அங்கு எலிஷா மூலமா என்ன சொல்கிறார்? இந்த பள்ளத்தாக்கு எங்கு வாய்க்கால்களை வெட்டு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம கீழ்ப்படுகிறாங்களா? கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா அற்புதம் நடக்கல. இயேசு நம்பி என் வாழ்க்கையில் அற்புதம். இயேசுவை நம்பல, அதனால அவன் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை. நம்பி இருந்தா அற்புதம் நடந்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ நம்பல. என் தேவன் அனுப்பி கொடுத்த வார்த்தை என்று நீங்கள் நம்பவில்லை, அதனால அவங்க அற்புதம் நடக்கல. ஒரு மனுஷன் அவன் கத்திட்டு போறான், நமக்கு என்ன? அதனாலதான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல. கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அந்த வார்த்தை என்று விசுவாசித்திருந்து பயத்தோடு அதை ஏற்று நடந்திருப்பாயானால் அங்க அற்புதம் நடக்கும். நீங்கள் இருவரும் கடந்து போனார்கள். தேவ மனிதனிடத்திலே கடந்து போய் கேட்கிறார்கள். அங்கு எலிஷா கர்த்தருடைய இருக்கிறதை விசாரித்து சொல்லுகிறான், இந்த பள்ளத்தாக்கில் எங்கு வாய்க்கால்கள் வெட்டுங்க. நம்ம மக்கள் மட்டும் உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி மட்டும் கீழ்ப்படிந்து இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா இல்ல, உலகமே முழு ஒரே ஒரு ராஜா மட்டும் ஆளுகை செய்திருப்பார். அந்த ராஜாதி ராஜா முழு ஆளுகை வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் இன்னைக்கு அற்புதம் இல்லையா. இன்னைக்கு குடும்பத்தில் அற்புதம் இல்ல, இன்னைக்கு விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, ஜெயம் இல்ல. ஆனா சொல்றாரு, இந்த வாய்க்கால் எங்கும், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த பலி, அதாவது ஒற்றுமை, ஒரு மனம், அந்த ஒரு மனம், அந்த ஐக்கியம். அன்பு சகோதர சகோதரியே, தனித்திருந்து நீ ஒன்று சாதிக்க முடியாது, வெற்றி காண முடியாது. ஆனா 2 ராஜாக்களும் இணைஞ்சாங்க. நான் பெரிய ராஜான்னு நினைக்கல, யார் இடத்துல வந்து சாஷ்டாங்கமா நின்றாங்க? தேவ மனிதன் இடத்துல. உன் பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிற, தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு சபையில அடங்கி நிற்கப்படும் பொழுதுதான் உயர்வு. நீ சபையில் அடங்காம என்ன, நீ உயர்வே காண முடியாது. கீழ்ப்படிதான். பள்ளத்தாக்கெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. சொல்றாரு, காற்றையும் காண மாட்டேன், மழையும் பாய்க்கும், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இந்த 2021 கர்த்தருக்கு உண்மையா நீ நடந்து பார். எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும், எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், அத்தனைக்கு தப்புவித்து கர்த்தர் உன்னை நல்ல கொழுத்த மரங்களாய், நீ அநேகருக்கு கனி தருகிறவர்களாய், நாட்சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பஞ்ச காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாய் போசிப்பார். இணைந்தது நிமித்தம் எப்படி ஒரு அற்புதம் பாருங்க. இணைதல், கூடி ஜெபித்தல்,
சரி, இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்க மீண்டும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு. இங்கே எலியா இதுதான் இந்த பலிபீடத்தை மீண்டும் சப்பனிட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் என் கிட்ட வாருங்கள் என்று சொல்லி அந்த கிட்டே வந்ததுக்கு பிறகுதான் அங்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அதிசயத்தை அங்கு காண முடிகிறது. அங்கு கர்த்தர் செய்கிற அற்புத அதிசயத்தை காணுவதற்கு தான் இங்கு தேவன் செய்கிற பெரிய காரியங்களை அதை கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தம் அங்கு அற்புத அதிசயங்கள் நடந்தது. 33ஆம் வசனத்தை வாசிங்க. 32 வாசிங்க. அந்த 12 கற்களாலே அந்த 12 கோத்திரத்தாரும் முழு சபைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு பலிபீடத்தை கட்டி, முழு சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலிபீடமாய் மாறி பலிபீடத்தை சுற்றிலும் 2 படி அளவுள்ள ஒரு குழியை வெட்டிட்டு ஒரு வாய்க்காலை உண்டாக்கி இறகுகளை அடுக்கி என்ன செய்யணும்? பலிபீடத்தை கட்டணும். ஒரு ஒழுங்கு கிரகம் இருக்குது. சபைக்கு வர்றது ஒரு ஒழுங்கு கிரகம் இருக்கு. ஆராதனை ஒழுங்கு கிரகம் இருக்குது. ஜெபத்துல ஒழுங்கு கிரகம் இருக்குது. ஒழுங்கு இல்லாம அங்க எளியா செய்யல, ஒழுங்கு கிரகமாய் செய்ய ஆரம்பித்தார். பலிபீடத்தை கட்டினாரு, அதை சுத்தி ஒரு குழியை வெட்டினாரு. பலிபீடத்தை சுத்திலும் அதை என்ன செய்தாரு? அழகா வாய்க்கால உண்டாக்கணும்னு விறகுகளை அடுக்கிறார். நம்ம ஆரம்பிச்ச முடியிட்டோம், பாடல் முடியிட்டோம், அப்புறம் ஆராதனை உள்ள குமிஞ்சுக்கிட்டு போயிடலாம். உன் பலிபீடத்தில் அற்புதம் நடக்கலையா? என் அன்பு சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் பலிபீடத்தில் முழுமையா பலி செலுத்தல. கடமைக்கு வந்து உக்காந்துட்டு கடமைக்கு போறியே, அதனாலதான் அற்புதம் நடக்கல. எலியா ஒழுங்கு கிரகத்தை கற்றுக் கொடுக்கிறான். பலிபீடத்தை கட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்பு வந்து ஆலயத்தில் முழங்கால் படியிடு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வா, உன்னை சுத்திக்கிறீங்க. உங்களை இந்த 6 நாள் ஆண்டவரே, எதையோ பாவத்தை பேசியிருப்போம், காதல கேட்டிருப்போம், இந்த வாய் பேசியிருக்கும், கண்ணு பார்த்திருக்கும், என் இருதயம் சிந்திச்சிருக்கும், என் சிந்தை போயிருக்கும், கை போயிருக்கும், கால் போயிருக்கும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, சபையார பரிசுத்தப்படுத்துங்க, ஒளிக்காரல பரிசுத்தப்படுத்துங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னவா. 6 மணினா 5:30 உள்ள வந்து போகுதுப்பா. ஒழுங்கு கிரகம் இதோ 6 மணிக்கு 5:30 வந்துட்டு போயிட்டோம். நம்ம வந்து சபைக்கு வந்துட்டு போயிருந்தால் நீ மனுஷனை பிரியப்படுத்த வராதே. நோ 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 நோ, கர்த்தரை பிரியப்படுத்தவா, உங்களை பரிசுத்தப்படுத்து. 6 மணினா 5:30 வந்து பாரு. இன்னைக்கு ஒரு முடிவு எடு. இந்த வருட கடைசியில முடிவுக்கு வா. இன்னைக்கு இது வேணாம். இது நாள் வரையில் 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 1 மணி நேரம் திருடுறது போதும். ஆராதனை இனி நான் ஆராதனை திருட மாட்டேன், நேரத்தை திருட மாட்டேன். நேரத்துல வா. 1/2 மணி நேரத்துக்கு முன்ன வந்து உன் பலிபீடத்தை செப்பனிடு. உன் பலிபீடத்தை செப்பனிட்டாதாயா அதுலதாயா அற்புதம் நடக்கும். நீங்க தான் அந்த பலிபீடம், உங்களில் தான் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அன்பு சகோதர சகோதரியே, அதுக்கு பிறகு ஆண்டவர் இடத்துல நன்றி பலி செலுத்து. நன்றி பலி. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தீரே, நன்றி. விறகுகளை அடுக்கி நல்ல தேவனுக்கு, நல்ல ஆண்டவருக்கு சோத்திர பலி, துதி பலி, நல்ல ஆராதனை, நல்லா நின்னு என்ன பண்ணுமா? துண்டு துண்டா வெட்டி அந்த விறகுகளை மேல வை. அது மேல அப்படியே தேவனுக்கு மகிமை செலுத்திக்கிட்டு இரு. அப்படியே செலுத்த 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 செலுத்த. அங்க பாருங்க 34 வாசிங்க. பிற்பாடு 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து, சரி பாருங்க, 4 குடம் தண்ணியா கொண்டு வந்து ஊத்துங்கிறான். ஐயா, அங்க நடந்த இன்னொரு சம்பவம் என்ன தெரியுங்களா? அங்கேயே தண்ணீர் இல்ல, வறட்சி, 3 வருஷம் மழையே இல்ல. ஆனா தண்ணிக்கு எங்க போயிருப்பாங்க? இதுதான் முக்கியமா நம்ம யோசிக்கணும்.
தேசத்துல 3 வருஷம் மழையே இல்லையே, குடிக்க தண்ணீர் இல்லையே. ஆனால் தாகத்தோடு அந்த ஜனங்கள் சமுத்திரத்தில் இருந்து கூட சுமந்து வந்திருக்கலாம், ஓடி போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு நாம் இந்த பிரயாசப்படுறோமா? சபைக்காக பிரயாசப்படுறோமா? அழிவில் கிடக்கிற மக்களுக்காக பிரயாசப்படுறோமா? வந்து உட்காந்துட்டா போதும், அற்புதம் நடக்காது. இன்றைக்கு 2021 உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்கணும். 2021 ஒரு அற்புதத்தை பார்க்கணும். அப்படி கொண்டு வந்து 12 குடம் தண்ணியை ஊத்தினாங்க. ஏன் தெரியுமா? அந்த 12 குடம் பூரணத்தை குறிக்கிறது. பரிசுத்தாவில் நிரம்பினவனாய் ஜெபிக்கப்படும் பொழுதுதான். ஏனால் உன் தேவன் யார், உன் தேவன் யார் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி செலுத்த ஆரம்பித்த உடனே தண்ணியெல்லாம் பலிபீடத்தை சுற்றி வாய்க்கால்லாம் நிரம்ப ஆரம்பித்தது. அப்பொழுது அந்தி பலி நேரம் வந்தது. அவன் சொல்றான், தீர்க்கதரிசியாக எலியா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகி கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். முழு சபையும் கரெக்டா வந்து உட்கார்ந்து நின்று ஆராதனை முடித்து பாருங்க. ஒவ்வொரு ஆராதனையும் எவ்வளவு அற்புதத்தை நீங்க பாக்குறீங்க உங்க குடும்பத்துல. கர்த்தருக்கு உண்மையாய் தாழ்மைப்பட்டு நின்று பாருங்க, எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அற்புதங்கள் நடக்கும். அப்பொழுதுதான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். 37வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் திரும்பப்பட வேண்டும். கர்த்தர் பக்கமாய், தேவன் பக்கமாய் உங்க இருதயம் திரும்பணும். என்ன உட்கார்ந்து ஊழியக்காரன் ஜெபித்தாலும் என்ன செய்தாலும் உங்க இருதயம் திரும்பாம உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. திருப்பணும் உங்க இருதயத்தை. அதான் சொல்றாங்க, கர்த்தாவே நீ தேவனாகி கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பணும். நம்ம இருதயத்தை தேவன் பக்கம் திருப்பணும், உலக காரியத்தை அல்ல. ஏனென்று கேட்டால் அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அங்க பிரிந்து போய் கிடந்தவங்க எல்லாம் பாவத்திலும் சாபத்திலும் கிடந்தார்கள். அந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து அன்று மீண்டும் இந்த ஜனங்கள் இருதயத்தை உன் பக்கம் திருப்பட்டும். நீங்க யாருன்னு இந்த ஜனங்க மத்தியில் அற்புதம் செய்யுங்க, யாருன்னு அற்புதம் செய்யுங்க. சொல்றான், அறியும்படி திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை என் ஜபத்தை கேட்டார்களோ, என் ஜபத்தை கேட்டார்களோ. அன்பு சகோதர சகோதரி, உன் இருதயத்தை தேவனுக்கு திருப்பாம உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. உங்க பலிபீடத்தை கட்டாம, உங்க பலிபீடத்துல செப்பனிடாம, அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு இல்லாம பிரிந்து போய் கிடக்குமானால் அங்க அற்புதங்கள் நடக்காது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மலையிலே நாங்கள் கட்டி இருக்கிறோம் ஒரு பலிபீடம். 12 கோத்திரத்தாருடைய வைத்து 12 கற்கள் வைத்து ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் தான் அக்கினியை எரிந்து கொண்டிருக்கும். இரவு விழித்து ஜெபிக்கப்படும் பொழுது இதெல்லாம் ஒழுங்கு கிரகமாய் செய்தது நிமித்தம்தான் இன்றைக்கு தேவன் இந்த திருசபை மக்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் முடிந்தவுடனே கேட்டருளும் என்று சொல்லி முடித்தவுடனே இதற்கெல்லாம் கீழ்ப்படிந்த உடனதாயா அற்புதங்கள் நடந்தது. பாகால்கள் எல்லாம் குதித்து கீறி உடம்பை கிழித்து ரத்த சிந்தி என்னென்னமோ செய்தார்கள். அங்கெல்லாம் நடக்காத ஒரு அற்புதம். ஆனால் இங்கே எலியாவை கொண்டு தேவன் செய்கிறார் என்று சொன்னால், என் தேவமான சகோதரன சகோதரியே, தேவ பிள்ளையே, உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும். கீழ்ப்படிந்து பார். வாசிங்க 38ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா.
அற்புதங்கள், உன் கூடாரத்திலே அற்புதங்கள், உன் வாழ்க்கையிலே அற்புதங்கள், உன் பிள்ளை வாழ்க்கையிலே அற்புதங்கள், உங்கள் பிசினஸ்ல அற்புதங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடு. உன் சரீரத்தில் அற்புதங்கள் ஒன்று சேராமல் உங்க பலிபீடத்தை கட்ட ஒப்பு கொடுக்கலனா, உங்க பலிபீடமே ஒழுங்கு வரலனா அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்காது. என் அன்பு சகோதர சகோதரி, நம் தேவன் வல்லமையுள்ளவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயமானவர். அவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம். தானியேலை மட்டுமல்ல, சிங்கத்தின் வாய்க்கு தப்பி வைத்தவர், சாத்ராக் மேஷாக் அக்கினிக்கு தப்பி வைத்தவர் மட்டுமல்ல, நம்மை தப்பி வைத்திருக்கிறார். 2020 முழுவதும் நம்மளை தப்பி வைத்து கொண்டு வந்திருக்கிறாரே, இது நம் வாழ்க்கையில பெரிய அற்புதம் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றினாரே, கற்பத்தின் கனியிலிருந்து முதிர் வயது உள்ளவரையில் யாவையும் கர்த்தர் பாதுகாத்தாரே. அற்புதங்கள். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற நம் நடுவிலே தான் இருக்கிறார். அதற்கு இந்த பலிபீடம் ஆயத்தமாகணும், கொழுந்து விட்டு எரியணும். துதிபலி வாசனை, நன்றி பலி, அது உகந்த பாணிக்க. துதிபலி சுகந்த வாசனை, நன்றி பலி, அது உகந்த வாணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வழி விலகோ வாழ வழி பிறக்கோ, வழி விலகோ வாழ வழி பிறக்கோ. அன்பு சகோதர சகோதரியே, உங்கள் பலிபீடத்தை சப்பனிட்டு இன்றைக்கு என் தேவன் ஆவியானவர் இன்றைக்கு திருசபைகளுக்கு சொல்லுகிறது. யூடியூபில் பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, என் ஆண்டவர் இன்றைக்கு திட்டவட்டமாய் தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை தான். நம்முடைய பலிபீடத்தை முதலாவது சப்பனிட்டு நாமல் இணைந்து, பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள்லாம் மீண்டும் இணைந்து கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்தப்படும் பொழுது, நம்முடைய பலிபீடத்திலே தூபமாய் நறுமணமாய் பலிகளை செலுத்தப்படும் பொழுது, ஒவ்வொரு பலிபீடத்திலும், ஒவ்வொரு கூடாரத்திலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பாருங்கள், அற்புதத்தை எதிர்பாருங்கள். யாரோ ஒருவன் ஜெபிப்பதனால் அற்புதம் அல்ல. நீங்கள் ஜெபிக்கப்படும் பொழுது, நீங்கள் இணைந்து வரும் பொழுது, சபையோடு கூடி வரும் பொழுது, ஆராதனை சரியாக பங்கு பெறப்படும் பொழுது, பயத்தோடு பக்தியோடு நிற்கப்படும் பொழுது, தேவனுக்கு உண்மையாய் ஆராதிக்கப்படும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசித்து வழி நடத்தும் அன்பின் பரலோக தகப்பனே, தகர்ந்து போய் கிடக்கிற பலிபீடங்கள் எல்லாம், இடிந்து போய் இருக்கிற பலிபீடங்கள் எல்லாம் அன்று இன்றைக்கு செப்பனிடப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்றைய அற்புதம் அன்று, இன்றைக்கு பரிசுத்தம், நாளை அற்புதம் என்று சொன்னீரே. இந்த 2020 ஆண்டிலே நாங்கள் கடந்து அன்றைய கடைசி நிமிடத்திலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். அன்று இந்த நாளிலிருந்து எங்கள் பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும் ஆண்டவரே. தகர்ந்து போய் இருக்கிற எங்கள் பலிபீடத்தை எல்லாம் செப்பனிடும் ஆண்டவரே. பிரிந்து போய் இருக்கிற மக்கள் எல்லாம் இணையும் ஆண்டவரே. சபையோடு இணைத்து கொண்டு வருவீராக. அன்று தகப்பனே, சபையோடு ஐக்கியத்தை கொண்டு வருவீராக. உம்மோடு ஐக்கியத்தை கொண்டு வருவீராக. உம்மோடு உறவில் ஐக்கியத்தை கொண்டு வாரோ, ஜெப ஐக்கியத்தை கொண்டு வாரோ. ஒருவர் அன்று தகப்பனே, ஒவ்வொருவரும் உம்மோடு நெருங்கி வாழட்டும். உமக்கு பிரியமான குமாரனாய், உமக்கு பிரியமான குமார்த்தியாய் நெருங்கி வாழட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, அன்னி அக்கினி இல்ல, பரலோகத்திலிருந்து இறங்கி அக்கினி ஒவ்வொரு பலிபீடத்தில் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். அன்று ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு சுகமான அற்புதங்கள் நடக்கட்டும். பிசினஸ்ல அற்புதங்கள் நடக்கட்டும். அன்று ஆசீர்வத்து தாரு. பிள்ளைகள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் அற்புதமாய் நடத்தி தாரு. அன்று பிள்ளை செல்வம் இல்லாத மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த மலட்டு தன்மையில் நீங்கப்பட்டு கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்த ஈவு ஆண்டவரே, பிள்ளை செல்வத்தை கொடுப்பீராக. பிள்ளைகள் திருமண காரியத்தை தடைகளை விடுத்து நடத்துவீராக. இந்த 2021 ஆண்டு அற்புதமாய் பிள்ளையுடைய திருமண காரியத்தில் ஆச்சரியம்
நிச்சயமாய் நடத்துவீராக ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் நிரம்பும், உங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் குடித்து தீர மாட்டோம் என்று சொன்னீரே. அப்படியா என் தகப்பனே, இவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும். ஒவ்வொருவருக்கு பலி செலுத்துகிற பலிபீடமாய், பரிசுத்த பலிபீடமாய், உண்மையுள்ள பலிபீடமாய் மாறட்டும். ஐக்கியத்திலே ஒன்றுபடுத்தி கொடுப்பீராக. தேவ கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். எந்தெந்த திருசபையிலிருந்து ஜனங்கள் பிரிந்து போயிருந்தாலும் திருசபையோடு போய் இணைந்து கொள்ளட்டும். அன்று இணைந்து அவர்கள் தகப்பன் அற்புதங்கள் நடக்கட்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கட்டும், உண்மையாய் நிலைத்திருக்கட்டும். உம்முடைய பொற்கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன், உம்முடைய தேவ கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். இந்த துதி நற்பத சபைகள் ஆண்டு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கணும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்கள் கேட்கணும். யூடியூபிலுமாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த தேசத்தில் எழும்பினாலும் எல்லாவற்றையும் தப்பி வைக்க வல்லவர் நீ. உடைய கரத்திலே அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி காத்து கொண்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் 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 சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்ய சொல்லுவார்கள் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலே இந்த 2021ஆம் ஆண்டு நீங்கள் தேவனுக்கு அதிகமாய் நெருங்கி நீங்கள் உறவு கொள்ளும் பொழுது, தேவனோடு சார்ந்து வாழும்படும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பங்களிலே அற்புதத்தை தேவன் செய்வார். எலியாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம்.